என்று சொல்லுவான். ஹல்லேலூயா. 33 வசனம் மட்டும் வாசிக்கிறேன். கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படி அவர்களுக்கு முன் சென்றது. ஹல்லேலூயா. கேட்கலாமா? கேள்வி கேட்கலாமா? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி எதுக்காக முன்னாடி போச்சான்? கர்த்தருடைய ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி போச்சா? இப்ப படிச்சோமா? போது. ஒரு காண்டவருக்கு பெட்டி இருக்குது. அது கிட்டத்தட்ட 5 அடி உயரம், வாசி பார்த்தா தெரியும், 4 அடி அகலம். அப்படிலாம் பெரிய வெயிட்டான பெட்டி. நம்மள மாதிரி இந்த காலத்து ஆளுங்க மாதிரி தரம் இல்லாதவங்க தயாரிக்க மாட்டாங்க. 3000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நேர்மையானவங்க இருப்பாங்க. அவங்க தயாரிக்கிறதுலாம் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். பில்டிங் எல்லாம் பார்த்தா தெரியும். அப்ப அந்த பெட்டி முன்னாடி போதா இல்லையா? போச்சு. எதுக்காக போச்சு பைபிள் சொல்லுது? எதுக்காக அந்த பெட்டி போச்சா? 2 முறை வாசிச்சது. சொல்லுங்க என்னன்னு. இளைப்பாறுதல், நமக்கு நிம்மதியை தேடி, நிம்மதியான இடத்தை தேடி கண்டுபிடிக்கும்படி அந்த பெட்டி முன்னாடி போச்சாம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பெட்டி, இந்த மாத வாக்குத்தத்தம் நமக்கு முன் செல்கிற கர்த்தர். அவருடைய பெட்டி முன்னாடி எதுக்கு போதா? நமக்கு நிம்மதியான இடத்தை தேடி கண்டுபிடிக்கும் போது போச்சாம். பல வருஷத்துக்கு முன்னாடி உண்மையா நடந்த ஒரு சம்பவம். ஒருத்தருக்கு ஒரே நேரத்தில் 2 வேலை கிடைச்சிருக்கு. ஒரே இடத்துல 2 வேலை. ஒரு வேலை 25,000, இன்னொரு வேலை 20,000. ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் சொன்னாரு, நீ 20,000 இருக்கிற சம்பளத்துக்கு போ. அவர் சொன்னார், ஆண்டவரே ஒரு 5,000 எக்ஸ்ட்ரா வருது, 25,000 சம்பளத்துக்கு போனா நல்லா இருக்குமே. ஆண்டவர் சொன்னா, இல்ல நீ 20,000 சம்பளத்துக்கு போ. சரி, ஆண்டவர் சொல்றாரு கீழ்ப்படிஞ்சு போவோம்னு சொல்லி அது 20,000 சம்பளத்துக்கு போனாரு. ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் இந்த 25,000 சொல்ற கம்பெனி வந்ததுல, அந்த கம்பெனி மூடிட்டாங்க. அப்பதான் இவருக்கு தெரிஞ்சது, கர்த்தரனையே 20,000 ஒரு 5,000 கம்மியா இருந்தாலும் 20,000 ஏன் போக சொன்னாரு? அது நிரந்தரமா இருக்கிறதுக்காக. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பெட்டி முன்னாடி நமக்கு நிம்மதியை தேடும்படி போச்சாம். ஆண்டவருடைய தயவு உங்களை என்னையும் நமக்கு முன்னாடி அவர் ஏன் போறாரு? அவர் நமக்கு நிம்மதியான இடத்தை தேட. நீங்களும் நான் நல்ல சமாதானமா இருக்க, நீங்களும் நானும் நல்ல பிரச்சனை இல்லாம, போராட்டம் இல்லாம வாழ்க்கை வாழ அவர் நமக்கு முன்னாடி போனாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து 430 வருஷம் அடிமைப்பட்டுட்டு போறாங்க, வெளியில வராங்க. கானான் தேசத்துக்கு போகணும்னா இந்த பயணம் ஆரம்பிச்சு, பயணம் எப்ப ஆரம்பிக்கிற? யாத்திராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும், யோசுவா, இந்த 5வது புக்ல தான் போய் சேர்றாங்க. அப்ப நடுவுல எண்ணாகும் புக்ல வாசிக்கிறோம். நடுவுல மாட்டின கதை இது. நடுவுல பிரச்சனை இல்லை. அப்ப நீங்களும் நானும் ஆண்டவரை நம்பி, ஐயோ நான் முன்னாடி நல்ல பல விதமான நம்பிக்கையில இருந்தேனே, எப்படியாப்பட்ட காரியங்கள் இருந்தேனே, இன்னைக்கு ஆண்டவரை நம்பி வந்துட்டேனே. நடுக்கடல்ல மாட்டுறது எண்ணாகும் புக்கு நடுவுல இருக்குது. அப்ப நடுக்கடல்ல மாட்டுறது போல இருக்கிற சூழ்நிலை. ஆனா கர்த்தர் நமக்கு முன்னாடி போனா நமக்கு நிம்மதியான இடம் இருக்கும். ஹல்லேலூயா. 23ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, அவரை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டே கொண்டு போய் விடுகிறார். அந்த ஆடுக்கு மூக்கும் வாயும் ஒண்ணா இருக்கும். அது நல்ல அணை இருக்கிற இடத்துல போய் தண்ணி குடிச்சா மூக்குல தண்ணி ஏறிக்கும். பைபிள் சொல்லுது, அவர் அமர்ந்த தண்ணீர் எங்கே அலைலாம் இல்லாம நல்லபடியா இருக்குதோ அந்த இடத்துல போய் கொண்டு போய் நிறுத்துறாரா. காரணம், அப்பதான் நல்லபடியா தண்ணி குடிக்க முடியுது. அப்ப நீங்கள் நானும் ஆராதிக்கிற தெய்வம் நமக்கு நல்ல நிம்மதியான இடத்தை தேடுகிறவர். ஹல்லேலூயா. நம்ம எங்க போன நிம்மதியா இருக்கும், எங்க போனா சந்தோஷமா இருக்கும், எந்த குடும்பம் நல்லா இருக்கும், எந்த வியாபாரம் நல்லபடியா இருக்கும், அப்படி நமக்கான எல்லா காரியங்களும் செய்து கொடுக்கிறவர். இப்ப நீங்க உங்க பசங்க டூருக்கு போறாங்கன்னா நம்ம போய் என்ன பண்ணுவோம்? பஸ் எல்லாம் நாங்க என் பையன் டூருக்கு போனப்போ நம்ம பஸ் எல்லாம் பார்த்தோம். முன்னாடி உட்கார வச்சாங்க. முன்னாடி வேணாம், திடீர்னு ஏதாவது சடன் பிரேக் அடிக்கிறாங்க, குழந்தை கீழே விழுவும், தேவையில்லை. நடுவில் உட்கார வச்சு ஜன்னல் ஓரம் வேணாம், திடீர்னு கை நீட்டுச்சுன்னா அடிபடும். அதனால நான் 2 பசங்களுக்கு நடுவில் உட்கார வைப்போம். இல்லை நம்ம தேடி என்ன போனோம், எங்க போனா நம்ம பிள்ளை நல்லா சேஃபா இருக்கும், எந்த பிரச்சனை இல்லாம எங்க நல்லபடியா இருக்கும்னு ஒரு அப்பாவா ஒரு அம்மாவை என்ன பண்ணுவோம்? தேடும். கர்த்தரும் கூட நீங்களும் நானும் நல்ல பாதுகாப்பா இருக்க, நிம்மதியா இருக்க அவர் இடத்தை தேடுகிறவரா இருக்கிறாரா. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் போனாங்க. வசனம் சொல்லுது, உடன்படிக்கை பெட்டி போனது. உடன்படிக்கை பெட்டி the representative of God of Almighty. கர்த்தருக்கு அது அடையாளம். இப்போ நம்ம முதலமைச்சர் இருக்கிறார், ஒரு ஆள் அனுப்புறாரு வச்சுக்கலாம். அந்த நம்ம முதலமைச்சருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அவர் அனுப்புற ஆளுக்கு அப்படி மரியாதை கொடுக்கணும்ல. அவருடைய சார்பா வராரு. அவர் வராருன்னா முதலமைச்சரே வராருன்னு அர்த்தம். போய் பாருங்க, போய் சர்ச்சை பாருங்க அப்படின்னா அப்ப முதலமைச்சர் வரல, ஆனா அவருடைய ஆள் வராங்கன்னா அவரே வராருன்னு அர்த்தம். அப்போ கர்த்தர் அவருடைய பெட்டியை அவருடைய அடையாளமா அனுப்பி இருந்தார். அந்த பெட்டியில என்ன இருக்கும்?
எபிரேயர் 9வது அதிகாரம் 4வது வசனம் திரு பவுல் மகன் வாசிக்கிறார். உட்கார்ந்தே வாசிக்கிறார். இன்னைக்குள்ள வாசிக்கிறீங்களா? உடன்படிக்கை பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய துளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்த பெட்டியில 3 காரியம் இருந்தது. ஒண்ணு மன்னா இருந்தது, ரெண்டாவது ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருந்தது, மூணாவது உடன்படிக்கை கற்பலகைகள் இருந்தது. இந்த 3 காரியம் இந்த பெட்டியில. அப்போ கர்த்தருடைய ஜனங்களுக்கு முன்னாடி இந்த பெட்டி போச்சுன்னா நிம்மதி இருக்கும். கர்த்தர் முன்னாடி போனா நிம்மதி. அப்போ அந்த பெட்டியில என்ன இருந்தது? 3 காரியம். நம்ம பெட்டியில என்ன இருக்கும்? அழுக்கு துணி இருக்கும், இல்ல யாராவது இல்ல ஸ்பெஷல் துணிகள் இருக்கும். ஆனா கர்த்தருடைய பெட்டியில இந்த 3 துணி, 3 காரியம். ஒண்ணு மன்னா. மன்னானா என்ன? மன்னானா வனாந்தரத்துல ஆண்டவர் அந்த 20 லட்சம் ஜனங்களுக்கு சாப்பாடு போட்டார். மன்னான்னு வானத்துல இருந்து பொழிந்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டார் வனாந்தரத்துல. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் வனாந்தரத்துல நம்ம போஷிக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. நம்மளுக்கு போஷிக்கிறது நம்முடைய வேலை கிடையாது, எந்த நபரும் கிடையாது. நம்மளை போஷிக்கிற கர்த்தர் தான். ஹல்லேலூயா. வனாந்தரம்னா அடிப்படையான தேவைகள், அடிப்படையான வசதி வாய்ப்புகள் இல்லாத இடம். அங்க தண்ணி இருக்காது. இன்னைக்கு இருக்கிற மாதிரி கடைகள் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஹோட்டல் ஆப் எல்லாம் கிடையாது. ஸ்விக்கி ஒரு ஆர்டர் போனோடனே டோர் டெலிவரி வந்துடுற மாதிரி தான் 20 லட்சம் ஜனங்களுக்கு சாப்பாடு போடணும். ஆனா வனாந்தரத்துல கர்த்தர் 40 வருஷமா ஒரு நல்ல திருப்தியா சாப்பாடு போட்டார். ஹல்லேலூயா. நீங்களும் நான் ஆராதிக்கிற தெய்வம் எந்த அடிப்படையான சாத்திய கூறுகள் இல்லாவிட்டாலும் நம்ம ஆச்சரியமாய் நடத்துகிற தெய்வம். ஹல்லேலூயா. வனாந்தரத்துல நடத்தின அந்த மன்னாவை வைக்க சொன்னார். மன்னா அதை பார்க்கும் போதுதான் நன்றியுள்ள இருதயம் இருக்கணும். ஆண்டவர் என்ன வனாந்தரத்துல எந்த அடிப்படை இல்லாத காரியத்திலையும் என்ன போஷித்தாரு. நம்ம ஜனங்கள்லாம் நிறைய இந்த யூடியூப்ல இன்டர்வியூ எடுத்த போது உங்களுக்கு ஊழியத்துல என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. நம்ம கர்த்தர் தயவுல நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறோம், இங்க வந்து ஆண்டவரை பத்தி சொல்லக்கூடாது, அந்த பிரச்சனைலாம் இல்ல. பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்ன போது நன்றி இல்லாத நிறைய மகான்களை தான் நான் பார்த்திருக்கேன். எத்தனையோ வயசு பசங்க, நானு பிரதர் டேவிட்லாம் போவோம், பார்த்துட்டு பார்க்காம போவாங்க. இல்ல எவ்வளோ மட்டமான புத்தி. பிரதர் டேவிட்டாலும் ஒரு வேளை சாப்பிட்டு இருக்கிறோமே, பிரதர் ஜானால ஒரு வேளை சாப்பிட்டு இருக்கிறோமே. இல்ல நம்ம நீங்க எல்லாம் காணிக்கை கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க யாரும் எதுவும் கொடுக்கல, கர்த்தர் கொடுக்குறீங்க. ஆனா நான் நன்றியோட இருப்போம். ஐயோ எனக்கு இந்த ஒரு வேளை சர்ச்சைக்கு சாப்பாடு போட காசு கொடுத்துருக்காங்களே, ஒரு தெரு பிரசங்கம் பண்ணறதுக்கு காசு கொடுத்துருக்காங்களே, இந்த சர்ச்சையில கரண்ட் பில்லு கட்ட காசு கொடுத்துருக்காங்களே. ஏன்னா என் வீட்டுக்கு கொடுக்கல, ஆனாலும் நான் நன்றியோட இருப்போம். ஐயோ எனக்கு நம்ம சபைக்கு இவ்வளவு பண்ணிருக்கிறாங்களே. ஆனா பாசப்படி எந்த மதிகள்லாம் பரவாயில்ல. கூட பிரதர் டேவிட் ஒரு நன்றி இருக்காது, ஒரு பார்த்து ஒரு பிரைஸ் கார்டு சொல்றது இருக்காது. நன்றி இல்லாத நபர்கள் மட்டும்தான் இருக்கிறோம். அவங்களால நம்ம ஒரு ட்ரெஸ் கொடுத்துருக்காங்களே, வாங்கின அடுத்த வாரம் பார்த்தா என்ன பண்ணுவாங்க, ஆளை காணும். அது எப்படிதான் அந்த குணம் வருதுன்னு தெரியல. ஆனா ஆண்டவர் நீங்களும் நானும் நன்றியோட இருக்கதான் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. மன்னாவை ஏன் வைக்க சொன்னாரு? மன்னா நன்றியுள்ள இருதயம். ஐயோ வனாந்தரத்துல சாப்பாடு கொடுத்தாரு, நான் நன்றியோட இருக்கணும். ரெண்டாவது ஆரோனுடைய துளிர்த்த கோல். ஆரோனுடைய என்னாகும் 17:8 வாசிக்கல. மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்தில் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுவை பழங்களை கொடுத்தது. ஆண்டவர்களுடைய ஜனங்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி மட்டமானம் கிடையாது. அவங்க எல்லாரும் போய் மோசேக்கு விரோதமா பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் விரோதமா பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆரோன் மட்டும் தான் பெரிய கும்பா, நாங்கெல்லாம் பெரிய கும்பு இல்லையா? ஆண்டவர் அவர்கிட்ட மட்டும் தான் பேசினாரா? எங்க கிட்ட பேசலையா? நாங்களும் சரி சம்பந்தம், அவனுக்கு கொடுக்குற மரியாதை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல போது ஆண்டவர் சொன்னாரு, ஒவ்வொரு பரம்பரையிலும் ஒரு கோலை வாங்கி இந்த பெட்டியில வெயி. அடுத்த நாள் காலையில எந்த கோல்ல துளிர்ந்து இருக்குதோ அந்த அவனை தான் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு வச்சிருந்தார். ஒரு செடி செழிக்கணும், ஒரு செடியில பழம் வரணும்னா குறைஞ்ச ஒரு 12 மாசம் ஆகுமா? குறைஞ்சது 12 மாசம். அது சரியான சூரிய வெளிச்சம் வந்து சரியா தண்ணி ஊற்றி சரியா உரம் போட்டு அது நல்லா மரத்து கூட கனெக்ட்ல இருந்ததுன்னா 12 மாசம் இருந்தாதான் அது என்ன வரும்? பழம் வரும். ஆனா கோல்னா என்னது? மரத்தை விட்டு பிச்சு அது மேல இருக்க பட்டையெல்லாம் உரிச்சு அது வந்து அது பூ பூக்க காய்க்க வாய்ப்பே கிடையாது. அப்படிதானே? அது எங்க? ஆனா பைபிள் சொல்லுது
12 மணி நேரத்துல கர்த்தர் அந்த கோல்ல ஆரோனுடைய கோல்ல பழங்கள் வரும்படி செய்தார். ஹல்லேலூயா. நீங்கள நான் ஆராதிக்கிற தெய்வம் நமக்கு ஒரு நாள் அற்புதங்கள் செய்ய வல்லமையுடையவர். டாக்டர் சொல்றாரு நிறைய நேரம் ஆகுங்க, உலக மனுஷங்களோட நீங்க வீடு கட்ட ரொம்ப நாள் ஆகும், ஒரு நல்ல பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க லேட் ஆகும், உங்க பையனுக்கு நல்ல பொண்ணு கிடைக்க ரொம்ப லேட் ஆகும், அது உலகத்தாரெல்லாம் சொல்ல. ஆனா கர்த்தர் அவர் ஒரே நாள்ல செய்ய வல்லமையுடையவர். ஹல்லேலூயா. இயற்கைக்கு மேற்பட்ட தெய்வம். அவர் ஆச்சரியமான காரியங்களை வாழ்க்கையில செய்ய வல்லமையுடைய. இந்த துளிர்த்த போல வெக்க சொன்ன அந்த துளிர்த்த போது ஆரோனுக்கு விரோதமா யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்க எல்லாம் வாயை கப்சிப் மூட்டாங்க. அப்ப ஆண்டவருடைய பெட்டி நமக்கு முன்னாடி போச்சுன்னா நமக்கு விரோதமா பேசுகிற நாவுகள் எல்லாம் கர்த்தர் கட்டுவார். ஹல்லேலூயா. உங்க தொழிலுக்கு விரோதமா, வியாபாரத்துக்கு விரோதமா, குடும்பத்துக்கு விரோதமா, உங்க பிள்ளைகளுக்கு விரோதமா பேசுகிற நாவுகள் எல்லாம் கர்த்தர் ஒழிய பண்ணுவார். ஆண்டவர் பெட்டிக்குள்ள வச்சிருந்தா. கடைசியா மூணாவது அதுல என்ன இருந்தது? ஆண்டவருடைய 10 கட்டளை இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டியில அந்த 10 கட்டளை இருந்தது. அந்த கட்டளைய ஆண்டவர் வசனம் ரொம்ப 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 முக்கியம். வசனம் தான் ரொம்ப முக்கியம். நம்ம தலைமை சபையில என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, ஒரு வாரம் பாட்டே கிடையாது. பாட்டே இல்லாம இன்னைக்கு நம்ம சர்ச்சில் வந்து பாட்டு இல்லைன்னா நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். வசனம் தான் வாசிக்காருங்க பாஸ்டர், பாட்டு போயிடும். ஒன்லி வர்ஷிப், ஒன்லி சாங்ஸ் அப்படின்னா நம்மளாம் ஹாப்பியா இருக்கும். அவர் வந்து இந்த வாரம் பாட்டே கிடையாது, ஒரு ஆராதனை வச்சாரு. எவ்வளவு மியூசிக், லட்சக்கணக்கான மியூசிக் வச்சு வாசிக்கிறோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. நோ சாங்ஸ், பாட்டு கிடையாது. அப்ப எல்லாரும் கேட்டாங்களா, அப்ப ஆராதனை கிடையாதா? நம்ம என்ன ஆயிட்டோம்னா பாட்டு தான் ஆராதனை ஆகிட்டோம். பாட்டு நல்ல அடுத்த கர்த்தர் ஸ்தோத்திரம், அடுத்த வாரத்துல இருந்து நம்ம நல்ல மியூசிக் எல்லாம் வச்சு வாசிக்க போறோம். நம்ம மகிழாவை ட்ரெயின் டெய்லி 1 மணி நேரம் ஒழுங்கா இருந்து அடுத்த வாரத்துல நல்ல மியூசிக் எல்லாம் வச்சு வாசிக்க போறோம். நல்லா எழுந்துட்டு ஆராதிக்க போறோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜபத்தெல்லாம் கேட்டு நமக்கு அற்புதம் செய்ய ஆரம்பிச்சுட்டாரு. ஹல்லேலூயா. அந்த மியூசிக் எல்லாம் ஏத்திட்டோம். இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்ட் எல்லாம் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. ஆனா கர்த்தர் அதையும் வாங்க செய்வார். ஹல்லேலூயா. அப்போ நிறைய காரியங்கள் நம்ம நிறைய என்ன ஆயிட்டோம்னா, ஆராதனை என்ன ஆகிட்டோம்? பாட்டு தான் ஆகிட்டோம். சர்ச்சினால பாட்டு முக்கியம். ஆனா அது மட்டும் ஒரு நாள் 4 நம்பரும் சமையல் வைக்க போறோம். பாட்டே இல்லாம ஆராதனை வச்சிடலாமா? என்னைக்கு சொல்லுங்க, அன்னைக்கு மட்டும் நாங்க வர மாட்டோம். ஒரு வாரம் நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? ஒன்லி சாங்ஸ், ஃபுல்லா பாட்டு மட்டும் அவர் வச்சுட்டு அடுத்த வாரம் பாட்டே இல்லை, வெறும் ஆண்டவருடைய வசனம் அப்படின்னு சொல்லி வைக்க போறது விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கான காரியங்களை செய்வார். ஆண்டவர் வசனத்தை வச்சார் உள்ள. நமக்கு முன்பதாக வசனம் போகணும். வசனம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, வசனம் படிச்சுட்டா என்ன நடக்கும்? நம்ம கேரக்டர், நம்ம சுபாவம் மாறினாலும் இன்னும் 10 பைசா பிரயோஜனம் இருக்குதா? இல்ல. நீங்க 1வது சங்கீதத்தை வாசி பார்த்தா, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடமாமலும், பாவியுடைய வழி நில்லாமலும், பரியாசக்கார உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. பைபிளை வாசிக்கிற என்னென்ன செய்யறானோ அதெல்லாம் ஜெயமா வெற்றியா தான் முடியும் பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. பைபிளை வாசி நம்ம குணம் மாறிடும். நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்? அவன் என்னெல்லாம் செய்யறானோ அதெல்லாம் சக்சஸா இருக்கும். செய்கிற தொழில் ஆசீர்வாதமா இருக்கும், குடும்ப ஆசீர்வாதமா இருக்கும், அவன் செய்கிற காரியங்கள்லாம் நல்ல ஆசீர்வாதமா நடக்கும். கடைசி ஒரு வசனத்தை வாசி முடிச்சு அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 11வது வசனம் பைபிள்ல போய் வாசிங்க. அந்த பட்டணத்தார் என்ன பட்டணத்தானா? பெராயா பட்டணத்தார். படிங்க. பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயாவில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் உங்களுக்கு மற்ற ஆண்டவருடைய வசனத்தை நல்லா ஆராதிக்கிற தெசலோனிக்கே சபை இருந்தது. இன்னொரு இடத்துல பெரேயா சபை இருந்தது. ஆனா தெசலோனிக்கேயில இருக்கிறவங்கள விட இந்த பெரேயா சபையில இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்களா? காரணம், டெய்லி வசனத்தை வாசிச்சிருக்கிறாங்க. அப்போ வசனத்தை வாசிச்சா நம்முடைய குணங்கள் மாற்றப்படும். ஹல்லேலூயா. விடமுடைய கெட்ட பழக்கங்கள் மாற்றப்படும், கோபங்கள் மறையும், பொறாமைகள் மறையும், போட்டி குணம் மாறும், நம்ம குணங்கள் மாற்றப்படும். இதெல்லாம் நடக்கும். நீங்க கூகுள்ல போய் பாத்தீங்கன்னா இந்த பெரேயா நிறைய வசதி வாய்ப்பான ஊராவும் மாறி இருக்குது. ஹல்லேலூயா. அவங்க வெறும் குணத்துல மட்டும் இல்ல, நல்ல பணக்கார ஊராவும் மாறிட்டாங்க.
அப்ப ஆண்டவருடைய வசனத்தை நீங்களும் நானும் வாசித்தா ஆண்டவர் நமக்கான பலத்த காரியங்கள் ஆசீர்வாதம் கொடுக்க வல்லமையுடையவர். ஹல்லேலூயா. மோசே திடீர்னு மரித்து போன போது யோசுவா போய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தணும். ஆண்டவர் சொன்னா, நீ வசனத்தை மட்டும் ஒழுங்கா வாயில வச்சிரு, வசனத்தை மட்டும் கரெக்டா இருதயத்துல வச்சிரு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னதுக்கு பயப்படாத, நீ வசனத்தை மட்டும் விட்டுறாதன்னு சொல்லியிருந்தா. அதே தெய்வத்தை தான் நீங்களும் நான் ஆராதிக்கிறோம். அவர் வசனம் மாத்திரம் நமக்கு முன்பதாக இருந்தா நமக்கு விரோதமா எத்தனை விதமான காரியங்கள் இருக்கலாம், எல்லாவற்றையும் ஜெயித்து நம்ம எடுக்கிற காரியங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுடையவர். எல்லா கண்ணில் மூடி ஜெபம், எல்லா கண்ணில் மூடி. ஹல்லேலூயா. அந்த கர்த்தரோட உடன்படிக்கை பெட்டி முன்னாடி போனது. அந்த பெட்டியில மன்னா, மன்னா என்றால் நன்றி உள்ள உணர்வு, நன்றி உள்ள இருதயம். இரண்டாவது ஆரோனுடைய துளிர்த்த கோல். ஆண்டவர் நமக்கான காரியங்கள் ஒரே நாள்ல செய்த அற்புதம். நமக்கு விரோதமா இருக்கிற எல்லா முறுமுறுப்புகளை நம்ம விரோதம்